பொதுவாக எல்லா சிவன் கோயிலும் நந்தி இருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் இளங்குடி கிராமம் உள்ளது. பல ஆண்டு காலத்துக்கு முன்பாக இந்த கிராமத்தில் உள்ள ஒரு சிவன் கோயிலில் வெளிப்புறம் வச்சிருக்க இந்த நந்தி சிலையின் வாய்ப்பகுதியிலிருந்து ரத்தம் போன்றே ஒரு திரவம் வழிந்து கொண்டே இருக்குது. இந்த திரவம் பார்க்கறதுக்கு எண்ணெயை போலவே வழவழப்பாக இருக்கும். நறுமணமும் எண்ணெயை போலவே இருக்குது. தொடர்ந்து வழிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த திரவத்தால் சிலைக்கு கட்டப்பட்டிருக்கும் பட்டாடை கூட நனைஞ்சபடியே தாங்க இருக்குது. பக்தர்கள் இந்த திரவத்தை பிரசாதமாக நெற்றியில் இட்டுக்கொள்கிறார்கள். இந்த நந்தி சிலையை ஆராய்ச்சி செய்த அறிஞர்களும் இது எப்படி சாத்தியம் என்று அதிர்ச்சி அடைகிறார்கள். இந்த நந்தி சிலையை அந்த இடத்திலிருந்து ஒரு அடி நகர்த்தி வைத்தும் ரத்தம் வழிந்தபடியே தான் இருக்கிறது. சிலையில் திரவம் அதிகமாக சுரந்தால் விவசாயம் செழிப்பாக இருக்கும் என கிராம மக்கள் நம்புகிறார்கள். அங்கு எத்தனையோ கற்சிலைகள் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நந்தி சிலையில் இருந்து மட்டும் எப்படி அந்த திரவம் வழிகிறது என்பது புரியாத புதிராகவே இன்று வரை இருக்கு.